இன்னைக்கு வீடியோவில் எப்படி காஜல் வச்சு ஐப்ரோஸை ஃபில் பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நான் எடுத்திருக்க காஜல் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பார்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த காஜலை ஃபர்ஸ்ட் நான் இந்த ஐப்ரோஸில் போட்டு ஃபில் பண்ணி காமிக்க போகிறேன். செகண்ட் வந்து ஐப்ரோ பேலட் வந்து நான் இந்த மார்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இந்த ஐப்ரோஸில் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்றதாங்க உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஐப்ரோஸை நல்லா கோம் பண்ணிக்கிறேன், ரெண்டு சைடுமே பண்ணிக்கிறேன். ஸோ தென் வந்துட்டு இப்போது நான் காஜல் வந்து ஃபர்ஸ்ட்டு இங்கே நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஃபில் பண்ணணுமோ அங்கே ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோன்னே இந்த ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிடாதீங்க, அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப லைட்டாக போடுங்க. அப்படியே ஸ்பூலி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறது மூலியமாகவே எக்ஸஸாக இருக்கிறது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். நீங்கள் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி அசிங்கமாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். ஸோ நான் இதில் என்ன எக்ஸஸாக இருக்கோ அதை தான் நான் வந்து இங்கே ஸ்டார்டிங்கில் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே பெருசாக வந்து இது இந்த காஜல் வச்சு நான் இங்கே லைன்ஸோ இல்லை எதுவுமே நான் போட போகிறதில்ல. நான் இதில் என்ன எக்ஸஸாக இருக்கோ நான் அதை தான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா அந்த நேச்சுரலான ஒரு ஐப்ரோ பண்ண ஒரு லுக்கு கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து காஜல் ஃபில் பண்ணிவிட்டு தென் வந்து ஸ்பூலியால் ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நேச்சுரலான லுக் கிடைக்குங்க. ஸோ என்னோடய ஐப்ரோ பேலட்டில் பார்த்தீங்கன்னா 2 லைட் ப்ரௌன் ஷேட் இருக்கும், இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக் ஷேட்ஸ் இருக்கும். ஸோ நான் இதில் வந்து ரெண்டுமே தான் யூஸ் பண்ணுவேன். அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக பிளாக் ஷேட் எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி தட்டிட்டேன் அப்படின்னா அந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். நம்ம அப்படியே அந்த எக்ஸஸோடு அப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கான ஒரு லுக் கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் ஒரு டேப் பண்ணிட்டு இப்படி நீங்கள் தட்டுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்துட்டு ஃபினிஷிங் வந்து ஒழுங்காக வரும். ஸோ என்னோடய ஸ்பூலியால் நான் வந்து கோம் பண்ணிக்கிறேன். அகைன் கோம் பண்ணிவிட்டு எங்கே எனக்கு வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணணுமோ அங்கே மட்டும் நான் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். அதே தான் இதுவும் வந்துட்டு நான் எட்ஜஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்டிங்லேருந்து என்றைக்குமே ஐப்ரோஸை ஃபில் பண்ணவே கூடாது, அது ஒரு நல்ல லுக்கு கொடுக்கவே கொடுக்காது. இப்போ நான் வந்து அதே மாதிரி பிளாக்கு ப்ரௌனு டேப் பண்ணி ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு இந்த ஸ்பூலியால் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் எக்ஸஸாக இருக்கும், இதை வச்சு கூட நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம், அதாவது உங்களுடைய ஸ்டார்டிங் ஐப்ரோஸில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ப்ரௌன் கலர் ஷேட் இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் நான் கொஞ்சம் இப்போ இந்த ப்ரௌன் மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். ப்ரௌன் எடுத்துட்டு தட்டிட்டு ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த சைடு வந்து நான் காஜல் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த சைடு வந்து ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்து போட்டு பார்த்ததுல எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுத்துலேயும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, இது நீங்கள் ரெகுலர் பேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காஜல் கூட. ஸோ இந்த ஐப்ரோ பேலட் யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நேச்சுரல் லுக் மாதிரி தெரியுது, இது பக்கம் கொஞ்சம் ஹைலைட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக பிடிச்சிருக்கு கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.